உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கவனமா உன்னிப்பா கேட்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த ஹதீசுகள் நூலுருவமா இருக்கல. ஒவ்வொரு சஹாபியும் அவர் கேட்ட ஹதீஸ அடுத்த ஆளுக்கு வாயினால சொல்லுவார். அவர் கேட்ட செய்திய அடுத்த ஆளுக்கு வாயினால சொல்லுவார். அவர் கேட்ட செய்திய அடுத்தவருக்கு வாயினால சொல்லுவார். இப்படித்தான் ஒரு 2-3 தலைமுறைகள் வரைக்கும் செவிவழியாக மட்டும்தான் ஹதீசுகள் இருந்தன. நல்லா விளைக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சொன்னா அவர் கேட்டதெல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி இந்தாங்கப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடுத்த சமுதாயத்தில் கொடுத்துட்டு போயிடல. கொடுத்துட்டு போய் இருந்தால் இந்த சஹீஹ் லைஃபுக்குங்கிறது வேலையே இருக்காது. கொடுத்துட்டு போகல. அவர் என்ன செய்வார்னு கேட்டா அடுத்த ஆளுக்கு வாயினாலதான் சொல்லுவார். அவர் சொன்னதுல பாதியை மறந்துடுவார் கேட்டவர். நினைவுல வச்சுக்கிற பாதியை அடுத்த ஆளுக்கு அறிவிப்பார். உன்னை கூட்டிடுவார், உன்னை குறைச்சிருவார். இந்த மாதிரியான அமைப்புல தான் ஹதீசுகள் செவிவழியாகத்தான் சில காலங்கள் வரை இருந்ததால் விளைக்கணும். எழுத்து மூலமா இல்ல, செவிவழியாகத்தான் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திகளை செவிவழியாக காதுல கேட்டுத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஏற்ற புரட்டி பார்த்து அறிந்து கொள்ள முடியாது என்ற நேரத்துலதான் அப்ப என்ன ஏற்படும் பாருங்க. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அதை அடுத்த வர்ற தலைமுறைக்கு சொல்றாங்க. செவிவழியா தப்பும் வந்து இருக்குது. அவரு இன்னும் அடுத்த ஆளுக்கு போய் சொல்றாரு. அதுவும் செவிவழியா தான் போயிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருந்தா இவற்றை எந்த மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரியே போகும்னு உங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் வேணா ஒரு செய்தியை ஒரு ஆள்கிட்ட காதல சொல்லிடுறேன் ரகசியமா. டெஸ்டுக்கு நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரகசியமா காதல சொல்லிட்டு ஒரு 10 பேர் காதல மாறி மாறி ஒருத்தன் பாஸ் பண்ணி விட்டு 10வது ஆள்கிட்ட போய் நீங்க கேளுங்க என்ன சொன்னீங்க. நீங்க சொல்லிவிட்ட செய்தி அவர் சொல்ல மாட்டார். அது கண் வைக்குவாரு ஒருத்தர் மூக்கு வைக்குவாரு. அடுத்து கேட்டவர் கால் வைக்குவாரு. அதுக்கு கேட்டவர் இன்னும் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணுவாரு. கடைசியா என்னடான்னு கேட்டா நீங்க சொன்னது ஒண்ணா இருக்கு, நீங்க சொன்னதாக 10வது ஆள்கிட்ட போறது வேறையா இருக்கும். நாம சொன்ன செய்தியவே என்கிட்ட இவர் கேட்டவர் என்ன செய்வாரு, இவருக்கு இவருடைய கற்பனை வளத்துக்கு தகுந்த மாதிரி அதை வளர்த்துக்குவாரு. நான் சாதாரண ஒரு நடையில சொன்னதை கூட ஒரு உணர்ச்சி ஏற்றி சொல்வாரு. இதெல்லாம் பெரிய தப்பு, இதெல்லாம் பயங்கரமான தப்பு என்று சொன்னார்னு அது அது கேட்கறதுக்கு ஒரு வாரியா இருக்கும். இவற்றை கேட்டவர் என்ன செய்வாரு, அருவாலை எடுத்து காட்டி இப்படி சொன்னார்கள் அவர் இந்த பயங்கரத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் செய்திகள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு மாறி வரும்பொழுது அது கூட குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருந்தாலும் இல்ல, பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலதான் அந்த ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள்கிட்ட கேட்ட அடுத்த தலைமுறை என்ன செய்யும், அது கொஞ்சம் கூட்டிக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை என்ன செய்யும், அது கொஞ்சத்தை குறைக்கும். அதுக்கு அடுத்த தலைமுறை என்ன செய்யும், இன்னொன்னு சேர்த்துக்கிறோம். கடைசியில் இப்படி ஹதீசுகள்ல கூட குறையவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒண்ணா இருக்க, அதுக்கு மாற்றமாக 4 தலைமுறைக்கு பின்னாடி செய்திகள் கிடைக்க வேண்டிய நிலைமை. இப்படி இந்த மாதிரியான ஒரு நேரத்துலதான் அறிஞர்கள் என்ன முடிவு பண்றாங்க, ஒரு 3 தலைமுறைக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 3 தலைமுறைக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் இப்படியே செவிவழிய மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்தால் ஹதீசுகளுடைய நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதாம விட்டாங்கன்னு சொன்னா குர்ஆனோடு கலக்க கூடாது என்பதற்காகத்தான் எழுதாம விட்டாங்க. மார்க்கத்தில் அதுக்கு தடை இருக்குதுங்கிறதுக்காக எழுதாம விடல. இப்ப நம்ம குர்ஆனோட கலக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா குர்ஆன் இதுதான் என்று பாதுகாக்கப்பட்டு போச்சு. குர்ஆனுடைய எந்த ஒரு வார்த்தையிலையும் போய் எதுவும் சேர்க்க முடியாத அளவுக்கு மக்கள் உள்ளங்கள்ல எல்லாம் குர்ஆன் பதிஞ்சு போச்சு. பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை எடுத்து பல பகுதிகளில் ஒப்படைச்சிருக்கிறோம். அதுல போய் இந்த ஹதீசுகள் கலக்க சான்ஸ் இல்ல. அதனால இப்ப நம்ம எழுதித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது தலைமுறையில உள்ளவர்கள் தான் இந்த ஹதீஸ ரிட்டன்ல ஆக்கணும், எழுத்து மூலமா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்ல, எழுத்து மூலமா கிடையாது. நல்லா விளைக்கணும். அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ சொன்னார்னு சொன்னா எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நோட்டை பார்த்து டைரியை பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு நீங்க விளைக்கணுமே, எழுத தெரிஞ்சவர்கள் அந்த சமுதாயத்தில் இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய 10-12 பேர் தான் எழுத தெரியும். அந்த சமுதாயத்துக்கு பேரே உம்மி சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். ஹுவல்லதி பஅஸபில் உம்மீன ரசூலா, உம்மி சமுதாயத்திற்கு ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பினான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்றான்.
உம்மிண்டா என்ன? என்றால் அம்மா என்ற அர்த்தம் அரபில. அம்மா தாய். உம்மி என்று சொன்னால் தாயோடு இருப்பவர், தாயோடவே சேர்ந்திருக்கக்கூடிய பருவத்தில் உள்ளவர், சிறு குழந்தைன்னு அர்த்தம். சிறு குழந்தைகளுக்கு என்ன செய்யாது? எழுதவோ படிக்கவோ தெரியாது. பேசும் சின்ன குழந்தைங்க, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இந்த மாதிரி தாயோடு வளரக்கூடிய ஒரு 3 வயசு குழந்தையுடைய ஸ்டேஜ்ல இருக்கிற காரணத்தினாலதான் அந்த சமுதாயத்துக்கு பேரை உண்மைன்னு கூட சொல்லலாம். அது உண்மை சமுதாயத்தில் போய் எழுதி வைக்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட செய்திய மனசுல வச்சுக்கிட்டு அதை வாயினாலதான் அவருக்கு சொல்ல தெரியுமே தவிர அதை கையில இருந்து ரெக்கார்டு எழுதி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவருக்கு எழுத தெரியாது. இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு எழுதுறதுனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சமுதாயம். இதனால 2-3 தலைமுறைகளாக செவிவழியாக இருந்து வந்த இந்த செய்திகளை எல்லாம் 3வது தலைமுறையில் உள்ளவர்கள் தான் சிந்திக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல்ல சிந்திக்கிறாங்க. சிந்திச்சு முஅத்தா என்ற ஒரு ஹதீஸ் நூலை அவங்க எழுதுறாங்க. எழுத்தாக்கிடணும். இந்த துறைக்கு வித்துட்டவர்னு சொன்னா மாலிக் இமாமை தான் சொல்லலாம். சஹீஃபான்னு சொல்லி 2-3 பேர் ஏடு எழுதி வச்சிருந்தாங்க. சின்ன சின்னது, ஒரு 10 பக்கம் 5 பக்கத்துல அப்படி எழுதியிருந்தாங்க. நிறைய தலைப்புகளின் கீழே ஹதீசுகளை தொகுத்து கேட்டு கேட்டு எழுதுனதுல ஒரு முக்கியமான முதலிடம் யாருக்குன்னு சொன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க முஅத்தா என்ற பெயர்ல ஒரு ஹதீஸ் நூலை எழுதுறாங்க. எழுதும் போது அவர் எப்படி எழுதணும், முறைப்படி எப்படி எழுதுறாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவர் எழுத மாட்டார். ஏன் எழுத மாட்டார்னு கேட்டா, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இமாம் பார்த்தவர் கிடையாது. அப்பனா அவர் எப்படி அந்த ஹதீஸ் எழுதுவாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கேட்டாங்களோ அவர் வேற சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா சொன்னார். அபூ ஹுரைராவையாச்சும் மாலிக் இமாம் பார்த்திருக்காங்களா? இல்ல. அப்ப என்ன செய்வாரு? அபூ ஹுரைரா சொன்னதாக இந்த மாதிரி சயீத் இப்னு ஜுபைர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சயீத் இப்னு ஜுபைரை பார்த்து தாபீன்களை சிலரை பார்த்திருக்கிறார். அப்ப குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 3 அறிவிப்பாளர்களை இடையில குறிப்பிட்டு தான் அவர் ஹதீசுகளை தொகுத்தார். மாலிக் இமாம் நல்லா விளைக்கிறது. எழுத்து வடிவத்தில் ஹதீஸை ஏன் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு தடை இல்லைங்கிறது முதலாவது காரணம். ஹதீசுகள்ல ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கூடுதல் குறைவு ஏற்பட்டுவிடக் கூடும் என்ற அச்சம் இன்னொரு காரணம். இந்த காரணங்களுக்காகத்தான் ஹதீசுகள் எல்லாம் எழுதி வைக்கணுங்கிற சிந்தனை சில அறிஞர்களுக்கு தோன்றி அதுக்கு முன்னோடியா திகழ்ந்தது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வச்சாங்க. அவங்களை தொடர்ந்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்னத் அஹ்மது எழுதினார்கள். அவர்களுடைய மாணவராக திகழ்ந்த புகாரி இமாம் அவர்கள் சஹீஹுல் புகாரி எழுதினார்கள். அவருடைய மாணவராக திகழ்ந்த இமாம் முஸ்லிம் அவர்கள் அந்த சஹீஹ் முஸ்லிமை எழுதினார்கள். இன்னும் பல நூல்கள் எழுதினார்கள். இது போன்று அதே காலகட்டத்திலே வாழ்ந்த திருமதி, அபூ தாவூத், நஸஈ இவர்கள் எல்லாம் இந்த அந்தந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து எழுத ஆரம்பித்தாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு ஹதீஸ் கிடைக்கிறதா இருந்தா 2 பேர் 3 பேர் பத்தாது. ஒரு 4-5 பேர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கிடைக்கும். புகாரி இமாமுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கணும்னு சொன்னா, புகாரி இமாம் அஹ்மது இமாமுடைய மாணவர், அஹ்மது இமாம் மாலிக் இமாமுக்கு 2 ஜெனரேஷனுக்கு தாண்டி உள்ளவர். அப்ப இடையில புகாரி இமாமு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றதா இருந்தா, புகாரிக்கு அப்துல் காதர் சொல்லியிருப்பார், அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொல்லியிருப்பார், இப்ராஹிமுக்கு மூசா சொல்லியிருப்பார், மூசாவுக்கு முஸ்தபா சொல்லியிருப்பார், முஸ்தபாவுக்கு அபூ ஹுரைரா சொல்லியிருப்பார். அப்ப புகாரி இமாம் ஹதீஸை எப்படி பதிவு பண்றாங்க தெரியுமா? எனக்கு மூசா சொன்னார், அந்த மூசாவுக்கு அப்துல் காதர் சொன்னார், அப்துல் காதருக்கு இப்ராஹிம் சொன்னார், இப்ராஹிமுக்கு முஸ்தபா சொன்னார், முஸ்தபாவுக்கு அபூ ஹுரைரா சொன்னார், அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டார். ஒவ்வொரு ஹதீஸ்லயும் இப்படி இருக்கும். புகாரியில முஸ்லிம்ல இருக்கு. நம்ம ஹதீஸ் மொழிபெயர்ப்புல போடுறது இல்ல. நம்ம கூட புகாரின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, 1008 ஹதீஸ். அதுல தமிழ் மொழிபெயர்ப்புல அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் செய்தியை மட்டும் கொடுத்திருக்கு. அரபில பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வரும் ஒவ்வொரு ஹதீஸ்லையும். ஒரு ஹதீஸுக்கு உள்ள அதே ஆளுதான் அடுத்த ஹதீஸுக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஹதீஸ் ஒரு அபூ ஹுரைரா வழியா கிடைக்கும், இன்னொரு ஹதீஸ் இப்னு உமர் வழியா கிடைக்கும், இன்னொரு ஹதீஸ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வழியா கிடைக்கும். இப்படி யார் யார் வழியாகவெல்லாம் ஹதீஸுகள் கிடைக்கிறதோ அவர்கள் வழியாக அவங்கவுங்க பேரையெல்லாம் பயன்படுத்தி
அந்த வழிமுறைகளை என்ன செஞ்சாங்க, புகாரி இமாம், முஸ்லிம் இமாமும் மற்ற ஹதீஸ் துறையில் உள்ள இமாம்கள் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நல்லா விளங்கிக்கிறேன். இந்த எழுத்துங்கிறது எப்ப வருதுன்னு கேட்டா, சஹாபாக்கள் காலத்தில் வரல, தாபியின்கள் காலத்தில் வரல, தபு தாபியின்கள் காலத்துல வருது. யார் காலத்துல வருது? தாபியின்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த மாலிக் இமாமுடைய காலத்துலதான் ஹதீசுகள் எழுத்து வடிவத்தில் வருது. எழுத்து வடிவத்தில் இந்த ஹதீசுகள் வந்த பிறகுதான் அறிவிப்பாளர்களோடு அந்த ஹதீஸ் வருது. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? புகாரி இமாமுடைய காலத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் இடையில ஒரு 5 தலைமுறை போயிடும். 5 தலைமுறை போயிருக்கும் பொழுது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நேரடியா